மேஜர் மதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மேஜர், எங்களுக்கெல்லாம் ஒரு லேமன் டர்ம்ஸ் தான் புரிஞ்சிருக்கும். இதுல இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுக்கப்பட்ட ஆபரேஷனல் டீடைல்ஸ்ல உங்களுக்கு வியப்ப தந்தது எது? நிச்சயமா ஒரு ப்ரொஃபஷனல் பிரீஃபிங் நம்ம ராணுவ தரப்புல இருந்து பார்த்தோம். 2 பெண் அதிகாரிகள் ரொம்ப அருமையாக பத்தி பேசியிருந்தாங்க. விமானப்படை அதிகாரி இவங்க கர்னல் சோஃபியா குரேஷி இவங்க 2 பேருமே பேசும்போது அந்த லொகேஷன் எதுக்கு எந்த இடத்துல இருக்கு, நம்ம எல்லையில இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்கு, எதுக்காக அதை தாக்கணும், எந்த தீவிரவாத அமைப்பை இயங்கிட்டு இருக்கு, பிளஸ் அதனுடைய விஷன், இது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிரீஃபிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப எந்த நாடுமே இந்தியாவை நம்ம சப்ஜெக்டிவா பேசவே முடியாது. இதுக்கான ப்ரூஃப் கொடுங்க, இதுக்கான இது பண்ணுங்கன்ட்டு தாக்கிறத நம்ம கிளியரா சொல்லியிருக்கிறோம். இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு தெளிவான மெசேஜ் இருக்கு. உங்க நாட்டுக்குள்ள வராமையே எங்களால உங்க டார்கெட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான ராணுவோடைய ரீச் பாகிஸ்தானுடைய நூக்கன் காரணம் குறிப்பா அவங்க பஞ்சாப் பகுதிகளில் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது, இன்டெலிஜென்ஸ் எல்லாம் 12-13 நாள்ல சேகரிச்சது இல்ல இல்லையா? டிஸ்டர்ப் பண்ணல. இது அவங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். மூணாவது, விஷுவல் சப்போர்ட் உலகத்துக்கு நம்ம காமிக்கிறோம். நாலாவது, அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பு எது, இதோட பேக்ரவுண்ட் எது, இதெல்லாம் நம்ம தெளிவா பேசியிருக்கோம். ஃபாரின் செக்ரட்டரி மிஸ்ரி அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. ஏப்ரல் 25ஆம் தேதி யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல பாகிஸ்தான் போய் பேசும்போது அந்த டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட், எல்இசியோட ஃப்ரண்டல் அமைப்பு இந்த பேரை எடுக்கணும், அவங்க தீவிரவாத அமைப்பு கிடையாதுன்னு போய் பேன் பண்ணாங்க. சோ ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஜனநாயக நாடு என்ன செய்யணுமோ அத உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க. இனி பாகிஸ்தான் இதுல இருந்து தப்பவே முடியாது. வெரி இன்ட்ரெஸ்டிங். இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனித்து பார்க்கணும். இந்நேரம் வரைக்கும் வி கண்டெம் இந்தியா அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்கல. இதுவே 90கள்லயோ 2000லயோ இன்னொரு தசாப்தத்துக்கு முன்னாடியோ ஏன் இந்த பெஹல்காம்க்கு அப்புறமே இந்தியாவை கண்டிக்கிறோங்கிற வாசகங்கள் நிறைய நாடுகள் கிட்டே இருந்து வந்திருக்கும். ஸோ அதோடைய டிப்ளமேட்டிக் ஃபாலோ அவுட்டை நீங்க எப்படி அனுமானிக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா காலையிலேயே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் உலக தலைவர்கள் வந்தது ட்ரம்ப் அவர் தான். ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்த்ததுதான் இந்த வேட்டையை. ஏன்னா அவங்களுடைய என்ன டிஏயோட தலைவரே சொல்லியிருந்தாங்க துல்சிகமாக, இந்த வேட்டைக்கு நாங்க அமெரிக்கா உறுதுணையா இருப்போம் அப்படின்ட்டு. சோ நிச்சயமா உலகம் இதை அங்கீகரிக்குது. இது தீவிரவாதம் அப்படிங்கிறது பயங்கரவாதம், மத ரீதியான ஒரு பயங்கரவாதம், உலக அமெரிக்க மனித குலத்துக்கு எதிரானது அப்படின்றத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பிச் பண்ணிருக்கிறோம்.